வணக்கம் நண்பர்களே, வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உலகத்தில் எந்த ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் தத்துவத்தின் அடிப்படையிலும் அப்பாவி மக்களுடைய உயிரை கொடுக்கக்கூடிய சம்பவத்தை நாம் எக்காரணத்தை கொண்டும் ஆதரிக்க முடியாது. இதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த பாரிய யுத்தத்தின் போது விடுதலை புலிகளை அழிக்கிறோம் என்று இலங்கை ராணுவம் அப்பாவி மக்கள் மீது கொத்து கொத்து குண்டுகளை வீசிய போது கண்டன குரல்கள் உலகெங்கும் ஒலித்தன. அதே போன்று இப்போது காசா எனக்கூடிய அந்த பகுதியில் ஹமாஸ் இயக்கத்தினை நாங்கள் அழிக்கிறோம், தீவிரவாத இயக்கத்தை அழிக்கிறோம் என்கிற பெயரில் அப்பாவி குழந்தைகள், பெண்கள் உட்பட பல அப்பாவி பொதுமக்களை குத்து குண்டுகளை வீசிக்கொண்டு இஸ்ரேல் ராணுவம் அந்த மக்களை அழித்துக் கொண்டு வருகிறது. இதற்காகவும் உலகெங்கும் கண்டன குரல் ஒலித்து வருகின்றன. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை, ஈழம் போன்ற பிரச்சனை, உலகம் நடக்கக்கூடிய தேசிய இன போராட்டங்கள், இவைகளெல்லாம் வேறொரு காரணமாக மடைமாற்றிக் கொண்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன விஷயத்தில் இது வெறும் மதம் சார்ந்த விஷயம் என்று குறுகி பார்ப்பது போன்ற பல விஷயங்கள் பார்க்கப்படுகின்றன. உண்மையில் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் அடிப்படை முரண்பாடுகள், அதற்கான காரணங்கள் என்ன, இதற்கான தீர்வுகளே கிடையாதா, மக்கள் அமைதியுற்று தன்னுடைய சுயமரியாதையோடு தன்னை மண்ணோடு வாழ்வதற்கான காரணங்கள் என்னென்ன இருக்கின்றன போன்ற பல்வேறு விஷயங்களை இன்று நாம் பேசவிருக்கிறோம். நமது நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக முனைவரும் பேராசிரியருமான திரு ஹாஜாகனி அவர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கோபிகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். பொதுவாகவே நம்ம தமிழக பிரச்சனை, இந்திய பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் செய்தித்தாள்களில் மற்ற ஊடகங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் வெளிநாட்டு செய்திகள், குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன போன்ற விஷயங்கள் பெரிதாக ஊடகங்கள் கண்டு கொள்ளாத சூழலில், பத்திரிகைகள் அதிகமாக செய்தி வெளியிடாத சூழலில் இது போன்ற விஷயங்கள் மக்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையுடைய மைய காரணம் என்ன, அதன் அடிப்படை முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிற சுருக்கமா சொல்லுங்க. இது மிக வரலாற்று ரீதியிலான முரண்பாடுகள். முதல்ல இந்தியாவுக்கும் பாலஸ்தீன பிரச்சனைக்கும் இருக்கக்கூடிய உயிர் துடிப்புள்ள தொடர்புகளை, வரலாற்று தொடர்புகளை நாம் தெரிந்து கொண்டு இந்த பிரச்சனைக்குள் நுழைவது பொருத்தமாக இருக்கும். உலகத்திலேயே பயங்கரவாதத்தின் மூலம் உருவான ஒரு தேசம் என்று சொன்னால் அது இஸ்ரேலை சொல்வார்கள். உலக புகழ்பெற்ற மொழியியல் அறிஞர், மானுடவியல் பேரறிஞர் நாம் சாம்ஸ்கி அவர்தான் உலக மொழிகளுக்கெல்லாம் தமிழ் மொழி தாயாக இருக்க வாய்ப்பு உண்டு மொழியியல் அடிப்படையில் என்ற அற்புதமான கண்டுபிடிப்பை தந்த நாம் சாம்ஸ்கி அவர்கள் உலகத்தால் அதிகம் வெறுக்கப்படுகின்ற தேசம் இஸ்ரேல் என்று அண்மையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த இஸ்ரேல் தேசம் 1947ஆம் ஆண்டுக்கு முன்பு உலக வரைபடத்தில் உண்டா என்று கேட்டால் இல்லை. உலக வரைபடத்தில் இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குகிறார்கள். தியோடர் ஹெசல் என்பவர் நமக்கென்று ஒரு நாடு என்று யூதர்கள் மத்தியிலே ஒரு இயக்கத்தை கட்டமைத்து, ஜெர்மனியில் ஹிட்லரால் அவர்கள் எப்படியெல்லாம் மோசமாக பழிவாங்கப்பட்டார்கள் என்பதை எடுத்து சொல்லி, அதன் காரணமாக ஒரு அமைப்பை கட்டி ஜூஸ் நேஷனல் ஃபண்ட் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்கள் ஐரோப்பாவில் குடியமரலாம் என்று முதலிலே முயற்சி செய்தார்கள். ஐரோப்பாவில் இந்த சேரிகள் என்று நாம் சொல்கிறோம்ல, கெட்டோஸ் என்று ஆங்கிலத்தில் அந்த பேர். அந்த கெட்டோஸ் என்ற சொல்லே முதல்ல யூதர்களை ஒதுக்கி வைக்கப்பட்ட இடம் என்றுதான் சொல்வார்கள். ஐரோப்பாவிலே யூதர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக, ஒதுக்கப்பட்ட மக்களாக வாழ வேண்டும். ஊரில் வாழ முடியாது, சேரியில் தான் வாழ முடியும். அதை விட கொடுமையானது, யூத பெண்கள் அந்த விபச்சார உரிமம் என்று சொல்லக்கூடிய ப்ராஸ்டியூட் லைசன்ஸ் அது வாங்கி கொண்டுதான் குடியிருக்கவே முடியும். இவ்வளவு மோசமான ஒடுக்குமுறைக்கு அங்கே ஆளாகும் பொழுது அதை எதிர்த்தும் உலகத்துல மனித உரிமையாளர்கள் குரல் கொடுக்கிறார். அண்ணல் காந்தியடிகளை குரல் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியடிகள் பணி செய்த காலத்துல அவருக்கு நிறைய யூத நண்பர்கள் ஏற்பட்டிருந்தாங்க. அந்த யூத நண்பர்கள் வாயிலாக யூதர்களுக்கென்று ஒரு நாடு பாலஸ்தீன்ல, ஏன்னா ஐரோப்பாவில் வாய்ப்பு இல்லாத போது, கிறிஸ்தவ உலகம் அவர்களுக்கு கதவை சாத்தி விட்ட போது, ஹிட்லர் அவர்களை கொத்து கொத்தாக கொன்று அழித்து விட்ட போது எங்கே செல்லலாம் என்று பார்த்தால் அவர்களை உதுமானிய கலீஃபா வரவேற்றார். எப்படி வரவேற்றார், நீங்கள் இந்த நாட்டுல வாழ்ந்து கொள்ளலாம், விரட்டி அடிக்கப்படக்கூடிய மக்களுக்கு, ஒரு அகதிகளுக்கு இடம் கொடுப்பது இல்லையா, அது போல வரவேற்றார், இடம் கொடுத்தாங்க. அங்க பார்க்கும்போது என்ன செய்ய, எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி இதுதான், ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய இந்த பலஸ்தீன பிரதேசம் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் மூன்று பெரும் சமுதாயமும் புனிதமாக கருதக்கூடிய இடம், இறை தூதர்கள் பிறந்து வளர்ந்த இடம், அவர்கள் பிரச்சாரம் செய்த இடம். முஸ்லிம்களுக்கு நபிகள் நாயகம் விண்ணுலக பயணம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு அந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் அல் அக்ஸா பள்ளியிலிருந்து நடந்தது என்பதனால் அதன் மீதான ஒரு உயிர் துடிப்புள்ள ஈடுபாடு. முஸ்லிம்கள் முதலில் தொழுகை செய்யும் பொழுது இருந்த முன்னோக்கும் திசையாக இருந்தது அந்த பலஸ்தீன் தான், பைத்துல் முகத்தஸ் கனவா இருந்தது. ஆமா, பிறகுதான் அது மக்காவுக்கு மாறியது. இப்படியான வரலாற்று தொடர்பு.
எனவே அங்கே அவர்கள் குடியேற தொடங்கும் பொழுது என்ன செய்யற, ஒரு நாட்டை உருவாக்குது, இடத்தை விலைக்கு வாங்கி அங்கே ஒரு தேசத்தை உருவாக்கும் போது உலகெங்கும் இருக்கக்கூடிய யூதர்கள் அங்கே வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அண்ணல் காந்தியடிகள் 1938ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி தன்னுடைய ஹரிஜன் பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதுறார். என்னன்னா, உலகத்திலிருந்து எனக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கின்றன, யூதர்களுக்கு என்று ஒரு நாடு உருவாவதை நீங்கள் ஆதரியுங்கள் என்று கேட்கிறார்கள், யூதர்கள் மீது நடத்தப்பட்ட கொடுமைகளுக்கு நீங்கள் கண்டனம் தெரிவிங்கள் என்று கேட்கிறார்கள், நான் மிகவும் அவர்கள் மீது அனுதாபப்படுகின்றேன். ஹிட்லரை மிகவும் கடுமையாக கண்டிச்சு பேசிட்டு அவர் எழுதுறார். அந்த கடிதத்துடைய தமிழாக்கம், பலஸ்தீனம் அரபு மக்களுக்கு மட்டுமே சொந்தமானது, எப்படி இங்கிலாந்து இங்கிலீஷ் மக்களுக்கு மட்டும், ஆங்கிலேயர்களுக்கு மட்டும்தான் இங்கிலாந்து சொந்தம் என்று சொல்வது போல பாலஸ்தீனம் அரபு மக்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது. அங்கே அரபுகள் மீது யூத மக்களை திணிப்பது தவறானது, மனிதாபிமானமற்றது. பலஸ்தீன் மீது பிரிட்டனுக்கு தரப்பட்ட அதிகாரம் தற்காலிகமானது. பிரிட்டன் உதவியோட தான் இது நடக்குது. இன்னும் சொல்ல போனா பிரிட்டனுடைய ஆயுத உதவியோடு அவர்கள் இங்கே குடியமர்கிறார்கள். சொல்கிறார், நிச்சயமாக யூதர்களை பலஸ்தீன் மீது திணிப்பது மனித இனத்திற்கு எதிரான குற்றம். அண்ணல் காந்தியுடைய வார்த்தை. அங்கே பலஸ்தீனில் யூதர்களை முழுமையாக குடியேற்றினாலும் சரி, அல்லது பலஸ்தீனை பிளந்து அதில் ஒரு பகுதியில் யூதர்களை குடியேற்றினாலும் சரி, அது மனித இனத்திற்கு எதிரான குற்றம். நான் உச்சகட்ட இடத்தை படிச்சு காட்டுறேன். அந்த பிரச்சனையை மிக விரிவாக அண்ணல் காந்தியடிகள் எழுதி சொல்றார். எந்த நாட்டில் அவர்கள் வாழ்கிறார்களோ அந்த நாட்டின் மீது விசுவாசமாக நடந்து கொள்ளட்டும். அவர் பிரான்ஸ்ல வாழ்ந்தால் யூதர்கள் பிரான்ஸ் அரசுக்கு முழுமை விசுவாசமா நடந்து கொள்ளட்டும். ஐரோப்பாவின் எந்த பகுதியில் அவர்கள் வாழ்ந்தாலும் அந்த நாட்டிற்கு விசுவாசமுள்ள குடிமக்களாக நடந்து கொள்வதுதான் அவர்களுக்கு சரி. அது எங்களுடைய வாக்களிக்கப்பட்ட தேசம் என்று சொன்னால் அது அவர்கள் மனதில் தான் இருக்கிறது. இல்லை, நம்பிக்கை சார்ந்ததை நீங்கள் துப்பாக்கி முனையில், அதுதான் முக்கியமான இடம். காந்தியடிகளுடைய கட்டுரையில அதுக்கு மீண்டும் ஒன்று எழுது. 1946 ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதுல குறிப்பிடுறாரு, ஒரு மதக்கடமையாக யூதர்கள், ஜூலை 21 1946 எழுதும்போது சொல்றாரு, இதை மதக்கடமையாக யூதர்கள் நினைத்தால் தங்கள் உயிரை கொடுத்து அங்க போய் அகிம்சை முறையில போனா ஒத்துக்கலாம். ஆனால் பிரிட்டனுடைய துப்பாக்கி முனையை வைத்துக் கொண்டு நீங்கள் அரபுகளை வென்று உள்ளே நுழைப்பது துப்பாக்கி முனையை கொண்டு நீங்கள் ஒரு மதச்சடங்கை செய்வதற்கு சமம், பயங்கரவாதம் என்று கண்டித்திருக்கின்றார். காந்தியடிகள் எடுத்த நிலைப்பாட்டில் தான் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து நின்று வந்திருக்கிறது. காங்கிரஸில் இருந்த RSS காரர் என்று போற்றப்படக்கூடிய நரசிம்மராவ் காலம் வரை நரசிம்மராவ் தான் முதலில் இஸ்ரேலோடு தூதரக உறவை தொடங்கினார். அதற்கு பிறகு அது படிப்படியாக அடுத்து வந்த பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்படுத்தியது. இன்றைக்கு இஸ்ரேலிடமிருந்து அதிகமான ஆயுதங்களை வாங்கக்கூடிய நாடு இந்தியாவாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு பல்வேறு காலகட்டங்கள் உதவியாக இருந்த, வேலை வாய்ப்புகளை வாரி தந்த, எண்ணெய் வளங்களை வாரி தந்த, ஐநா சபையிலே காஷ்மீர் பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நமக்கு தோளோடு தோள் நின்று அரபு நாடுகளுக்கு துரோகம் செய்யும் வகையிலே அரபு நாடுகளை உளவு பார்க்கின்ற செயற்கைக்கோளை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இஸ்ரேலுக்காக மேலே அனுப்பி இந்த காங்கிரஸ் காலத்துல தான் அதுவும் நடந்தது. இது போன்ற துரோகங்களை எல்லாம் இந்திய மண் செய்துவிட்டது என்பது வேதனைக்குரியது. இப்போது நடக்கின்ற படுகொலைகளிலும் கூட ஒழுங்கான ஒரு கண்டனத்தை இந்திய நாடாளுமன்றம் தெரிவிக்காத, அரசாங்கம் தெரிவிக்கவில்லை, நாடாளுமன்றம் தெரிவிக்கிறது, அரசாங்கம் தெரிவிக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை பத்தி ஒரு நீண்ட நெடிய வரலாறு, அதை இன்னும் சொல்லிட்டே போலாம். நம்ம நேரம் கூட சுருக்கம் முடிச்சு தர்றது. சரி, இப்ப இந்த பிரச்சனையில் இந்திய அரசு நிலைப்பாடு என்ன? இது ஒரு மத ரீதியான பிரச்சனையை பார்க்கிறதா அல்லது இது ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனையாக பார்க்கிறதா? மத்திய அரசு நிலைப்பாடு என்ன இதுல? ஏன்னா இது இவர் சொன்ன மாதிரி ஒரு 1000 வருடத்துக்கு முன்னாலேயே இஸ்ரேலில் இருந்து யூதர்கள் விரட்டப்பட்ட இடம். அதான் இஸ்ரேல் இன்றைக்கு இருக்கிற இடத்துல இருந்து யூதர்கள் விரட்டப்பட்டது அங்கதான். அங்கிருந்து விரட்டி திரும்பவும் அந்த மண்ணை வாங்குறாங்க, விலை கொடுத்து வாங்கி வராங்க உள்ள. இஸ்ரேல் இருந்து விரட்டப்பட்டாருங்கிறது ஆமா, சரித்திரபூர்வமா 1000 வருடத்துக்கு முன்னால விரட்டப்பட்டவர்கள் அங்கிருந்து போனா. ஏன்னா அவர்கள் எல்லாம் இவர் சொன்ன மாதிரி 3 பேருக்குமே அது புனித தலம், 3 புனித தலமா இருக்கும்போது அங்க இருந்து அவங்க விரட்டப்பட்டாங்க. அது அடிப்படையில் அவங்க சந்திக்கிற காலங்கள் முழுதும் இஸ்ரேலை விட்டு அவர் வெளியில இருக்க காலத்துல, நான் அதாவது ஒரு தகப்பனா மகனா பேசும்போது, நான் இஸ்ரேல்ல என்னுடைய உயிரை இழக்கவில்லை, நான் வெளியில இழந்தேன், ஆனா நீ இஸ்ரேல்ல உன்னுடைய உயிரை இழக்க வேண்டும், உன்னுடைய மகன் இஸ்ரேல் நாட்டுல இருக்கணும்ன்ற மாதிரி தான் அவங்க ஒரு சந்திப்புல நடந்திருக்கிறது. காலத்தின் கட்டாயத்துல அந்த இடத்த விலை கொடுத்து வாங்குறாங்க, விலை கொடுத்து வாங்கி தான் இஸ்ரேல் என்ற ஒரு தேசமே உருவாக்கப்படுகிறது. அதற்கு பிறகு வருகின்ற விஷயங்கள் நீங்க இப்போ சார் சொன்ன மாதிரி நிறைய மோதல்கள் தொடர்ச்சியா நடந்திருக்கு. இப்போ நடக்கல மோதல், இதற்கு முன்னால நிறைய மோதல்கள் நடந்திருக்கு. நாம பாலஸ்தீனத்திற்கு தனி ஒரு நாடு என்ற அங்கீகாரமே இந்தியா வழங்கி இருக்கிறது, தூதரக உறவை இந்தியா வழங்கி இருக்கிறது, இதெல்லாம் மறுக்கப்படல. ஆனா இரண்டு நாடுகளுக்குள்ள இருக்க விஷயத்துல நாம் எப்படி போய் உடனடியா இது ஒரு தீர்வு காண முடியும்ன்றது எனக்கு புரியல. நம்ம பொதுப்படையா பேச முடியும். ஏன்னா பக்கத்துல இருக்க இலங்கையிலேயே
நம்முடைய தொப்புள் கொடி உறவு 1,00,000 பேருக்கு மேல கொல்லப்படுகிறார்கள். அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம எதுவுமே பண்ணலையே. அப்ப வந்து காங்கிரஸ் கட்சி துரோகம் செய்து பாஜக பல பேர் வந்து துரோகம் பண்ணது உண்மை. நாம என்ன, நம்முடைய தொப்புள் கொடி உறவு பக்கத்து நாடு, அதிகபட்சம் போனீங்கன்னா 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்குள்ள இருக்க நாட்டுல அன்றைக்கு நாம வந்து பாராளுமன்றத்தில் இன்னும் பேசல. கூட்டணியில இருந்த தமிழகத்துல இருந்த கட்சிகள் எதுவுமே பேசல. எல்லாரும் அமைதியா தான் இருந்தாங்க. என்ன சொல்ல, அதே போல அமைதியா இருக்கல. இன்னைக்கு பாராளுமன்றத்துல விவாதம் திங்கட்கிழமை சொல்லியிருக்காங்க. விவாதம் வரும். விவாதத்தின் மீது என்ன பண்ணணும்? ஏன்னா இன்னைக்கு சொன்னாரு, இஸ்ரேல் கிட்ட இருந்து நாம் நிறைய ஆயுதங்களை வாங்குகிறோம் நம்முடைய பாதுகாப்புக்காக. உலகத்துல இருந்து இன்னைக்கு 70% ஆயுதங்களை நாம் கொள்முதல் செய்கிறோம் நம்முடைய நாட்டுக்கு. அதுல இஸ்ரேல் பெரும் பங்கு வகிக்கிறது. சரி, ஒரு இழந்த தாயகத்தை மீட்பது அவர் சொல்றது சரியான விஷயம் தானே? இந்த பிரச்சனைக்கு தான் காந்தியடிகள் பதில் கொடுத்து எழுதுறார். 1000 வருஷங்கிறது காந்தியடிகள் காலமும் வந்துடுதுல. இந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பு விரட்டப்பட்டார் என்பது ஒரு புராண செய்தி மாதிரி நம்பிக்கை தான். அந்த இடம் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் என்று, அது காரணம் ஜியோனிசம் என்று சொல்வார்கள். ஜியோன் என்று சொன்னால் ஒரு மரம், அந்த மரத்தை சுற்றி உள்ள பகுதி எங்களுக்கு சொந்தமானது என்று என்னைக்குமே புராணம் என்று ஒரு நம்பிக்கை, மத நம்பிக்கை வைத்திருக்கார் என்று சொன்னால், அந்த நம்பிக்கை அடுத்தவருடைய உரிமையில தலையிடாத வரைக்கும். ஐயா சொன்னாங்க, அந்த இடத்தை விலைக்கு வாங்கினது உண்மை. எப்போது விலைக்கு வாங்குறாங்கன்னா, முதல்ல அதாவது பேங்க்னு ஒன்று, லேண்ட் பேங்க்னு உருவாக்குறாங்க. அதாவது முதல்ல கடன் கொடுக்கிறது. எப்படி இங்க இந்தியாவில் விவசாயத்தில் நலிந்து போனவர்களுக்கு கடன் கொடுத்து கந்து வட்டியின் மூலம் நிலத்தை பிடிங்கினார்களோ, யூதர்களுடைய மூலாதார தொழில் என்னன்னா வட்டி. உலகம் முழுவதும் கந்து வட்டியின் மூலம் கடுமையாக மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுவதை தன்னுடைய கலையாக கொண்டவர்கள். அதை நாங்க சரியா சொன்னோம்னா, ஷேக்ஸ்பியர் தி மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்று ஒரு நாடகம் எழுதியிருப்பார். அல்லது ஷைலக் தி ஜூ அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் படிச்சிருப்பார். அதாவது கடன் கொடுத்துருவான், திருப்பி கொடுக்கலன்னு, நீ திருப்பி குறித்த காலத்தில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் மார்பில் இருந்து 1 கிலோ கறியை, 1 பவுண்டு கறியை வெட்டி எடுத்துருவோம் அப்படின்றது. அவன் கடன் கொடுக்க வரும்போது தவறிய உடனே நான் இறைச்சியை அறுத்துதான் எடுப்பேன் அப்படின்னு நீதிமன்ற ஷேக்ஸ்பியர் நாடகத்துல வரும்பொழுது ஆமா ஜூரிஸ் வந்து சொல்லுவாங்க, 2 நிபந்தனை, நீ 1 பவுண்டு தான் எடுக்கணும், 1 மில்லி கூடுனாலும் குறைஞ்சாலும் உன்னை தண்டிச்சிருவோம், ஆனா நீ இறைச்சியை மட்டும்தான் எடுக்கணும், ரத்தம் வரக்கூடாதுன்னு 2 நிபந்தனையை போட்டுருவாங்க. அப்படி காப்பாத்துவாங்க. அப்போது எப்படி யூதர்கள் மிக கொடூரமாக முட்டாள்தனத்தோடு கூடிய வகையில மக்களுடைய உதிரங்களை உறிஞ்சினார்கள். அதனாலதான் ஜெர்மனுடைய ஹிட்லர் வந்து மிக கொடுமையா கொத்தா பல்லாயிரக்கணக்கான மக்களை கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல வச்சு கொன்றார் என்று சொன்னால், அந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளலை, அந்த படுகொலையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவ்வாறு கொலை செய்யும் அளவுக்கு ஹிட்லர் தன்னுடைய இனம் சுரண்டப்பட்டது ஒண்ணுதான். இப்போ சென்னையில உட்கார்ந்துட்டு அது ஒரு காரணம் நியாயப்படுத்த முடியாது. கண்டிப்பா படுகொலை, எந்த படுகொலை, இப்ப நீங்க துவக்கத்துல சொன்ன மாதிரி எந்த படுகொலையுமே நம்ம நியாயப்படுத்த முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பின்னால் எத்தனை காரணம் இருந்தாலும் சரி, படுகொலைகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த யூதர்கள் இப்படி சொல்லும் பொழுது இந்த ஒட்டமன் சுல்தான், அதாவது உதுமானிய பேரரசர் சுல்தான் அப்துல் ஹமீத் என்ன சொல்றாரு, நீங்க என்னுடைய மண்ணுக்கு வாங்க, நீங்க ரொம்ப கொடுமைப்படுறீங்க. யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்கள், இஸ்லாம், இந்த மூணையுமே ஆப்ரஹாமிக் ரிலீஜன் சொல்லுவாங்க, இப்ராஹிமிய மதங்கள். இப்ராஹிம், இந்த 3 மதங்களாலையும் ஆப்ரஹாம் போற்றப்படுவோம். நீங்க என்னுடைய மண்ணுக்கு வாங்க, குடியிருங்கன்னு சொல்றாரு. சொல்லும் போது இவங்க ஆரம்பிக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு தேசம் தேவை என்று சொன்ன போது அதே சுல்தான் அப்துல் ஹமீத் சொன்னார், என் உடம்பிலிருந்து ஒரு பாகத்தை வெட்டி கேளுங்க, நான் தரேன். ஆனா என் மண்ணில இருந்து, பாலஸ்தீன்ல இருந்து ஒரு பகுதியை வெட்டி கேட்காதீங்க. நான் உங்களை வரவேற்றேன், நீங்க அகதிகளா தெரிந்தீர்கள், உங்களுக்கு வாழ்வு தருவதற்காக அழைத்தோம், குடி அமர்த்தணும், நீங்க வட்டியின் மூலம். அப்பதான் ஒரு கமிஷனே போடுறாரு. இந்த நில பரிவர்த்தனைகள் அனைத்துமே பரிசீலனைக்கு உட்பட்டதுன்னு கொண்டு வந்த பிறகுதான் நிலம் வாங்குவதை நிறுத்தினார்கள். இல்லாட்டி அதிகமா ஜூஸ் நேஷனல் ஃபண்ட்ல பணம் வந்து குவிந்து கிடந்தது. அந்த பணத்தை வைத்து அவர்கள் அதிகமான விலை கொடுத்து நிலங்களை வாங்கியது உண்மை. பல பேட்ட கடனாளிகளாய் சிக்கிறவுடன் நிலத்தை பிடுங்கியது உண்மை. அதை பரிவர்த்தனை நடக்கும் பொழுது இவ்வாறு பெரிய அளவிலே நிலத்தை வாங்குகிறார்கள்னா, அங்க குடியமர்த்தல் வரும்போது நீங்களே பாருங்க, ஒரு வீடு வாங்கி 10 வீடு கட்டினீங்கன்னா பலதரப்பட்ட மக்களுக்கு வீடு கொடுப்பீங்கல்ல. ஆனால் யூதர்கள் வாங்கிய நிலத்தில் வேற யாரையுமே குடியமர்த்த விடல, இந்த மண்ணின் மைந்தர்களை குடியமர்த்த விடல. இது தெரிஞ்ச உடனேதான் எல்லா பரிவர்த்தனைகளும் பரிசீலனைக்கு உட்பட்டது என்று சொன்ன உடனே அது நின்றது. நின்ற உடனே அவர்கள் என்ன தந்திரத்தை கையாண்டார்கள் தெரியுமா? பத்திரப்பதிவு எதுவும் கிடையாது, காசு கொடுத்துட்டு நீ நிலத்தை விட்டு வெளியே போ, நாங்கள் ஆக்கிரமித்துக் கொள்கிறோம். அதற்கு பிரிட்டனும் அமெரிக்காவும் துணை இருந்தது. ஒரு புறம் அவர்களை மிகவும் கொடுமையான முறைக்கு ஆளாக்கிய அந்த சாம்ராஜ்யங்கள், அவர்கள் முஸ்லிம்களுடைய நிலத்தில் குடியமர்கிறார்கள் என்று சொன்னவுடன் தங்களுடைய ஆயுத சக்தியெல்லாம் பயன்படுத்தி ஒரு மிக மோசமான ஒரு பயங்கரவாத தேசமாக அதை உருவாக்கினார்கள். இதெல்லாம் வந்து ஒரு கடந்த கால வரலாறு எடுத்துக்கணும். இப்ப இன்றைய நிலவரப்படி, அரசியல் நிலவரப்படி, இப்போ வந்து
இப்ப நீதி ஒன்று இருக்குல்ல சார், அதாவது நீங்க அரசியல் தாண்டி பாலஸ்தீன் இஸ்ரேல் என்பதை தாண்டி இந்த காசா முனையில் இந்த போர்க்குற்றங்கள், அதாவது போர்க்குற்ற சில விதிமுறைகளை மீறி குழந்தைகள் மீது குண்டுகளை தாக்குவது, அப்பாவி பெண்கள் மீது தாக்குவது, குறிப்பா குழந்தைகள் மீது அவங்க டார்கெட் வச்சே தாக்குறாங்கன்னு சொல்லி செய்திகள்லாம் வருகிறது. இது போன்ற விஷயங்களை இந்தியா கண்டிப்பது என்ன சிக்கல் இருக்கு? இதுல ஒரு கொஞ்சம் அப்படி பின்னோக்கி போனீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னால வச்சுங்க, ஒரு 3 இஸ்ரேல் இளைஞர்கள் அவங்கள படுகொலை பண்றாங்க ஹமாஸ் தீவிரவாதிகள். அங்கதான் ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை. இதுக்கு முன்னால ஒரு தடவை இது மாதிரி ஆச்சு. அதற்கு பிறகு சமாதானம் இதெல்லாம் போயிருச்சு. இந்த 3 இளைஞர்களை காசா பகுதியில கொன்னு இஸ்ரேலுடைய எல்லையில எடுத்து வந்து வீசிடுறாங்க. அதற்கு பிறகுதான் இஸ்ரேல் வந்து கடுமையான வான்வழி தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க. வான்வழி தாக்குதல் ஆரம்பிக்கும் போது இவங்க திரும்பவும் ஹமாஸ் வந்து இஸ்ரேலோட ராக்கெட் குண்டுகள் எரியுது. அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு அடுத்து தரைவழி தாக்குதல். இஸ்ரேலுடைய போக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா, தன்னுடைய இலக்குக்கு வந்து தன்னுடைய மக்களுக்கோ தன்னுடைய நாட்டுக்கோ ஒரு சிறு பங்கம் வர்றது கூட அவங்க இடம் கொடுக்கறது இல்லை. உலகத்துல எந்த நாடுமே பாத்தீங்கன்னா இஸ்ரேலை போல ஒரு கடுமையான ஒரு எதிரியை வந்து மண்ணோடு மண்ணை சாய்க்கிறதுக்கு எந்த நாடுமே ஈடுபடாது. ஆனா இஸ்ரேல் இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமான விஷயம். தன்னுடைய நாட்டினுடைய மக்கள் மீது ஒரே ஒரு நபர் மீது நீங்க கை வச்சீங்கன்னா கூட அந்த எதிரி நாட்டை வந்து, ஏன்னா அவங்களை சுத்தி பாத்தீங்கன்னா முஸ்லீம் நாடு, எல்லாமே முஸ்லீம் கண்ட்ரிஸ். ஆனா அவங்களை யாருமே இவங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தன்னை வந்து இரும்பு கவசம் கொண்டு பாதுகாத்து வராங்க. அதனால அவங்களுடைய 3 அந்த மாணவர்கள் பலி கொண்டதுக்கு பிறகு ரொம்ப தீவிரமான தாக்குதல். அமெரிக்கா மாணவர்களுக்காக இவ்வளவு பெரிய வான்வழி தாக்குதல் அவசியம் தானா? தரைவழி தாக்குதல் அவசியம் தானா? அவசியம் இல்ல. தன்னுடைய அவங்களுடைய சிஸ்டம் அதான் சொன்ன பாருங்க. அவங்க சொல்ற கொள்கை என்னன்னா, என்னுடைய மண்ணை நான் விலை கொடுத்து, இந்த மண்ணை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், 1 இன்ச்சு நிலம் கூட நான் காசு கொடுத்து வாங்கின இடம். என்னுடைய மக்களையும் நான் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த மக்களை வந்து நாங்க எந்த காரணத்தை கொண்டோ எங்களுடைய பாதுகாப்புல நாங்க சொட போக மாட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு சின்ன சேதாரம் நடந்தாலும் எதிரி வந்து பயங்கரமான ஒரு தாக்குதலை சந்தித்தாகணும்ன்றது அவங்களுக்கு இது. இப்போ அமெரிக்கானுடைய கடுமையான வலியுறுத்தலுக்கு பிறகு அவங்க அதை ஏத்துக்கல. இன்னைக்கு கூட நெதன்யாகு என்ன சொல்லியிருக்காருன்னா, கடுமையான தரைவழி தாக்குதல் இருக்கும், கண்டிப்பாக மிக பயங்கரமான ஒரு தாக்குதலை நான் நடத்துவோன்ட்டு. நம்ம வந்து பாராளுமன்றத்துல நாளை தினம் விவாதிக்க போறோம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாராளுமன்றத்தை விவாதிக்கிறதுக்கான அனுமதி கொடுத்தாச்சு. அதுல விவாதத்தின் மீது இனி என்ன பேச போறாங்கன்றது பாராளுமன்றம். நீங்க தாக்குதல் என்பதை தாண்டி ஒரு தற்காப்பு, தன்னுடைய நாட்டு மக்களை காப்பதற்காக இஸ்ரேல் வந்து இது போல தாக்குதல் நடத்த சொல்லலாம் இல்லையா? ஒரு சின்ன விஷயம் பாருங்க, இந்த நிலங்கள் அனைத்தும் விலைக்கு வாங்கப்பட்டது என்பதே மறுக்கிறேன். அதனுடைய வரலாறு இந்த புத்தகங்கள், பலஸ்தீன முஸ்லிம்கள் அகதிகளான வரலாறு, இந்த நூல் படிக்கலாம். குலாம் முகமது எழுது பலஸ்தீன வரலாறு என்று பேராசிரியர் ஜவாஹிருல்லா எழுதிய நூல் இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போ நிலமெல்லாம் ரத்தம் பா ராகவன் எழுதின விரிவான புத்தகம் இருக்குது, படிங்க. வரலாற்று தகவல்களோடு நம்ம பேசுவோம். முதல்ல ஒன்று பார்த்துக்கணும், இந்த காசா பகுதி மேற்கு கரை என்று 2 பகுதிகளை உள்ளடக்கியதுதான் பலஸ்தீனம், அந்த ஜெருசலம் பகுதி. இந்த பகுதியில காலங்காலமா எவ்வளவு பெரிய அக்கிரமம் அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு நடந்திருக்கின்றது என்பதை நாம் வந்து வேதனை மற்ற பார்வையில ஒதுக்கி வச்சிடணும். கொல்லப்படுபவர்கள் முஸ்லிம்கள் தானே அப்படி அந்த முஸ்லிம்களுக்கும் இங்க இருப்பவர்களுக்கும் தொடர்பு வைத்து நம் நீதியின் கண்கள் மறைந்து விடக்கூடாது. ஒரு இந்திய நாடு 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி நேரு அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கு டிசம்பர் 6ங்கிறனால என் மனசுல அது அப்படியே இருக்குது. தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தொந்தரவு படுத்தப்படும் போது அவர் சொல்கிறார், அவர்களுக்கும் நமக்கும் எவ்வித உறவும் இல்லை என்று சொன்னாலும் கூட பண்பாட்டு உறவு இருக்கிறது, அவர்கள் இந்தியர்கள் என்ற உறவு இருக்கிறது, அதுக்காக நாம் குரல் கொடுத்தாக வேண்டும் என்று சொன்னார்கள். இந்திய நாடு அணிசேரா இயக்கத்தில் இருந்த நாடு, உலகத்தில் எங்கே அக்கிரமம் என்று சொன்னாலும் கண்டித்த நாடு. லால் பகதூர் சாஸ்திரி அமெரிக்காவை கண்டித்த நேரத்தில் இந்தியாவில் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. கப்பல்ல கோதுமை ஏற்றி அனுப்பி விட்டு ரீகன். இங்க கோதுமை வந்து கொண்டிருந்த நேரத்துல பாதி வழியில வந்துருச்சுங்க இந்தியாவை நோக்கி கோதுமை கப்பல்கள் அமெரிக்காவில இருந்து. இங்க லால் பகதூர் சாஸ்திரி கண்டித்து பேசினார் அமெரிக்காவை, கப்பல் பாதியோட திரும்பிடுச்சு. அதை பத்தி அவர் கவலைப்படல. எங்களுடைய பஞ்சத்துக்காக நாங்க எங்க நியாயத்தை விற்க மாட்டோம்னு சொன்ன பெருமைக்குரிய தேசம் இது. அந்த பெருமைக்குரிய தேசத்துல எப்படி எனக்கு காசா பகுதியில ஏறத்தாழ 15 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். அந்த பகுதியில 140 சதுர மைல் பரப்பளவு கொண்ட பகுதிக்கு மின்சாரம் கிடையாது, ஒழுங்கான தண்ணீர் கிடையாது, 95 விழுக்காடு தண்ணீர் நாசமாகி விட்டது என்று இந்த டாக்டர்ஸ் வித்தவுட் ஃபிரான்டியர்னு சொல்லி வரம்புகளற்ற டாக்டர்கள் சங்கம் அதை போய் பார்த்துட்டு சொல்லுது. அதை விட இவங்க எந்த அளவுக்கு அக்கிரமமா நடந்திருக்காங்கிறது பாருங்க. 1990களில் ஆஸ்லோ உடன்படிக்கை போடப்பட்டது. அதுல கிளின்டனுடைய முயற்சியில யாசர் அரஃபாத்தும் ராபின் அவரும் கையெழுத்து போட்டுட்டாங்க. அந்த ஆஸ்லோ உடன்பாடுபடி காசா பகுதி சுயாட்சி பெற்றிருக்கின்ற பகுதி. காசா பகுதியில் ஹமாஸ் இயக்கமும் மேற்கு கரையிலே பாலஸ்தீன விடுதலை இயக்கம்
பலஸ்தீன் PLO என்று சொல்ற பலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய ஃபத்தா இயக்கமும் ஆட்சி பொறுப்புல இருக்குங்க. ஹமாஸ் இயக்கம் 2006ல மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோடு வெற்றி பெற்று அங்க ஒரு அரசாங்கம் நடத்திட்டு ஒரு அரசாங்கத்தை போய் பயங்கரவாதின்னு சொல்றோம். ஹமாஸ் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் சொன்னோம். இஸ்ரேல் பயங்கரவாதிகள் என்றைக்காவது ஒன்றைக்கு நம்ம சொல்லியிருக்கிறார்களா? நம்ம பாஜக அன்பர்கள் நான் கேட்கிறேன், ஐயா நீங்க தொடர்ந்து ஊடகங்கள் உங்க மனசுல கூட பதிவு செஞ்சிருக்கலாம். இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் என்று சொன்னதில்லை. ஆனால் ஹமாஸ் தீவிரவாதிகள் என்று சொன்ன ஹமாஸும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் அரசாங்கம். ஒரு அரசாங்கத்தை மக்கள் அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. PLO ஹமாஸும் வந்து ஒன்றிணையக்கூடிய. இப்ப பிரச்சனை எதுக்கு இந்த தாக்குதல் நடக்குதுன்னா 2-3 அடிப்படை காரணங்கள்ங்க. ஒன்று, ஐநா சபையில் பார்வையாளர் அந்தஸ்து கிடைச்சிருக்குது பாலஸ்தீனுக்கு. அப்போது ஃபத்தாவும் ஹமாஸும் சேர்ந்து சில உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொண்டு உறுப்பினர் அந்தஸ்தை பெறப்போகிறார்கள். இப்போது பாலஸ்தீனுக்கு உறுப்பினர் அந்தஸ்து ஐநா சபையில் வந்துவிட்டால் பல நாடுகளும் அவர்கள் பின்னால் திரளும். ஏன்னா நேற்று வரை எகிப்து வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எகிப்துல சகோதரத்துவ இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே இஸ்ரேலுக்கு சார்பான போக்கு இல்லை. உலகத்தின் பல நாடுகளும் பாலஸ்தீனுக்கு சார்பான போக்கு இல்லையா எகிப்துல? இல்ல, பாலஸ்தீன சார்பில் இஸ்ரேலுக்கு சார்பான போக்கு இல்லாமல் போனது ஒரு பாதி விஷயம். இப்போ ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு ஒத்துக்க சொல்லி எகிப்து அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம என்ன செய்யறோம், அதுல இருக்க நியாயத்தை பாருங்க. ஆஸ்லோ உடன்படிக்கைப்படி இந்த எது கண்டிஷனோ அது எதையுமே இஸ்ரேல் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாமல் தூக்கி காலில் போட்டு மிதிச்சிருச்சு. அதோட இன்னொரு அருமையான விஷயம் பாருங்க, ஒரு நாட்டினுடைய கடல் நிலை 200 மைல் அதனுடைய கடல்சார் வளம், அந்த கடல்சார் வளத்தை எந்த நாட்டின் தலையீடும் இல்லாமல் ஒரு நாடு அனுபவிக்க முடியும். காசா பகுதியில் 20 மைல் இருந்தே அற்புதமான இயற்கை எரிவாயும் எண்ணெய் வளங்களும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காசா கரையில இருக்கக்கூடிய அபரிமிதமான எண்ணெய் வளத்தை பயன்படுத்தினால் காசா இன்னொரு துபாயாக மாறிவிடும். அதை அந்த நாடு பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகவும் ஐநா சபையிலே உறுப்பினர் பொறுப்பை அடைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் இந்த அராஜகமான தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இப்போது ஒரு மேகக்கூம்பு என்று ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இஸ்ரேல் தொழில்நுட்பம். என்னன்னா ஏவுகணைகளை வழிமறித்து தாக்குவது. அந்த ஹிஸ்புல்லா குழுவுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட தாக்குதல்ல ஏற்கனவே இஸ்ரேல் கொஞ்சம் பின்னடைவு. அதற்காக அவர்கள் ஏவுகணை கேடய தொழில்நுட்பத்தை தயாரித்து அதை பரிசீலித்து பார்க்கிறார்கள். நீங்க ஒரு விஷயம் கவனிங்க, இது போன்ற விஷயங்களால் வந்து இதை பரிசோதிப்பதற்கு அப்பாவி மக்கள் எப்படி ஹிரோஷிமா நாகசாகி அணு ஆயுதத்தை பரிசோதிப்பதற்காக லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிப்பதை அமெரிக்கா பெரிதாக கருதவில்லையோ, அதுபோல பல்லாயிரக்கணக்கான பலஸ்தீன சிறார்களை குழந்தைகளை கொன்று குவிப்பதை ஒரு பொருட்டாக கருதாமல் இஸ்ரேல் ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த காட்டுமிராண்டித்தனத்தை நாம் கண்டிக்காமல் இருப்பதுதான் வேதனைக்குரியது. நண்பர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடரும்.